திண்டுக்கல் சீனிவாசன் வேட்டியை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி முணுன்னு இருக்கு. யாரா அப்படின்னு பார்த்தா அண்ணன் போயிட்டு இருக்காரு. சேருக்கும் வேட்டிக்கும் நடுவில் ஜிங்கிரி சிக்கா. சசிகலா அம்மா காலை கவ்வி பிடிச்சி எந்திரிச்சோன்னா அந்த அம்மா எடப்பாடி பழனிசாமி என்ற சகோதரன் அருமையான தொண்டன் அப்படின்னு தோள்பட்டையில கை வச்சிச்சு. இவரு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு 1 கிலோ அல்வா கிண்டி 1/2 மணி நேரத்தில் நான் கொடுக்க போறேன், உன்னைய நான் காலம் முழுதும் கண்ணீரோட வைக்க போறேன்ட்டு துரோகத்தினுடைய உச்சகட்டம் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி. இதை நான் சொல்ல, டிடிவி தினகரன் சொன்னார். இப்ப அது ரெண்டும் கூட்டணி. இபிஎஸ் டிடிவி தினகரன் என்ன சொன்னார் தெரியுமா? டிடிவி தினகரன் ஒரு 420 கேவலமான வார்த்தை. ஏமாத்துறவங்களையே ஏமாத்துறவனுக்கு பேர் தான் 420. இப்ப 420 துரோகத்தின் மொத்த உருவமும் கூட்டணி சேர்ந்து நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள். ஓபிஎஸ் என்ன ஆட்டுக்குட்டியோட பிள்ளை? அவரு அம்மா முதலமைச்சரா இல்லாத நேரத்தில் நீ இரியான்னு சொன்ன உண்மையான அம்மாவின் பிள்ளை ஓபிஎஸ் தான். துரோகத்தினுடைய மொத்த உருவங்கள் எல்லாம் சேர்ந்து என்டிஏ கூட்டணின்னு ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ், தேசத்தை அழிக்க வந்த கூட்டணி. பொழுதுண்டு பால்பார் மற்றவர் தொழுதுண்டு பென்சல்பார். ஆனா விவசாயிகளுக்கு ஆப்பு வைப்பாரு நல்லா. அயோத்தியில போய் ஜெய் ஸ்ரீராம் பாரு, ஒரிசால போய் ஜெய் ஜெகநாத் பாரு. ராமர் பாக்குறாரு, இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள ஜெகநாதனா மாறிட்டானே. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா மருதமலா முருகனுக்கு அரகரா அப்படின்பாரு. எங்க முருகனுக்கு நாங்க போட்டுக்கிறோம் அரகரா. நீ ஒவ்வொரு வீட்லயும் போய் இந்த குடுகுடுப்பக்காரன் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி பேசுவான் பாரு. அவர் தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. எதிர்கட்சி தலைவர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி பாம்பாட்டி. நான் 4 வருஷம் அம்மா மினி கிளினிக் நடத்தினா அத திமுக நிப்பாட்டிட்டாங்க. அந்த அம்மா மினி கிளினிக்ங்கிறது மத்திய அரசினுடைய திட்டம். அந்த கிளினிக் எப்படி நடந்துச்சுன்னு இதுவரைக்கும் அவருக்கும் சொல்ல தெரியாது. என் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து நான் நிரபராதி என்று விடுதலை ஆகிவிட்டேன். ஆட பாவி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த நவலூர் குற்றப்பட்டில் கேட்கிறேன், உங்களை விடுதலை செய்து உத்தரவிட்ட அந்த நீதிபதி யார்? எந்த கோர்ட்ல? என்னைக்கு? சொல்லுங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இனிமே மேடையில பேசுறதை நிறுத்திடுறேன். இந்த நவலூர் குட்டப்பட்டில் ஏற்கனவே கோயில் திருவிழாவில் நான் பல தடவை பட்டிமன்றம் நடத்தியிருக்கேன். அதனால் இப்போ ஏன் கைதட்ட மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம சகோதரிகள்லாம் இந்த பனிக்கு அதுக்கும் 2 கையையும் இப்படி கமுக்கூட்டில் அணவாக வச்சு சால்வையை பொத்தி மப்ளரை இறுக்கி பிடிச்சி அப்படி உட்காந்துருக்கிற நேரத்தில் இந்த முகரைக்கு கை வேற தட்டணமாக்க அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பரிதாம கோபமாக உட்காந்துருக்கிறீங்க. கிளைமேட் அப்படி இருக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை. அதனால் கைதட்டாட்டி உங்களுடைய மகிழ்ச்சியான சிரிப்பு உண்மையிலே என் காதுகளுக்கு மகிழ்ச்சியையும் தெம்பையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஊருக்கு நான் புதுசு கிடையாது. அதனால் இங்கே நடந்து வர்றப்பே ஒரு அம்மா சொல்லுச்சு, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்பக்கா பேசி முடிக்கிறது? நம்மெல்லாம் வீட்டில் போய் தூங்குறது, இது நாடகம் பார்க்கறது. இந்த ஆள் எப்போ பேசி முடிப்பானோ தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்கன்னு நான் நினச்சேன். இன்னொரு அம்மா அங்கே நான் காரை விட்டு இறங்கணுன்னு இப்படியே உத்து பார்த்துட்டு டிவியில் கிளவி மாதிரி இருக்கான், நேரில் அழகாக இருக்கான்னுச்சு. அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. நான் எப்படி இருந்தால் அந்த அம்மாவுக்கு என்ன இருந்தாலும் ஒரு மனசில் இருக்கிறத வஞ்சகம் இல்லாமல் சொல்லுவாங்க நவலூர் குட்டப்பட்டு மக்கள்லாம். டிவியில் ஏன் கிளவி மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன். இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை. அதுவும் வஞ்சகம் இல்லாத எங்கள் நவலூர் குட்டப்பட்டு மக்கள் முன்னாடி யார் நின்னாலும் அழகாக தெரியும். அது மட்டும் இல்லை, டிவியிலையும் சினிமாவிலையும் பார்க்கறது டுபாக்கூர். மக்களோடு இருக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதனால தான் இவ்வளவு அற்புதமான கூட்டத்தை அருமை சகோதரர் வைரமணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களும் மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தலைகுனியாது என்ற அருமையான ஒரு இயக்கத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 234 தொகுதிகளிலும் எங்களைப் போல ஒரு 20 பேச்சாளர்களை தேர்வு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட இது 4வது தொகுதி ஸ்ரீரங்கம்.
நம்ம சகோதரிகள் சகோதரர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. எங்களுக்கு இவ்வளவு அருமையாக லைட்டை போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஒரு லைட்டை போடாமல் நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லையானே கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருந்தும் ஒரு வயசான அம்மா ஆஹான்னு வாயில் பல்லே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கக்கூடிய ஒரே ஆட்சி நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க சகோதரர்கள், பெண்களும் உட்காந்துருக்கிறீங்க. யார் கல்யாணம் முடித்தவங்க முடிக்காதவங்கன்னா ஆம்பளையில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? முகத்தை வச்சு கல்யாணம் முடித்தாலும் முடிக்காதாலும் ஏதாவது அறிகுறி இருக்கா பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அப்படியே முடித்தாலும் அதே மாதிரி தான் இருக்கேன், முடிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆனாலும் அதே மாதிரி தான் இருக்கேன், நல்லா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காலும் அதே மாதிரி தான் இருக்கேன். ஆனால் கல்யாணம் முடித்தால்கிட்ட ஒரு அறிகுறி இருக்கும், ஒரு மொழி மட்டும் முழிச்சிட்டு இருப்பேன். அந்த அப்படியே ஏன் அப்படி முழிக்கிற, கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, அப்புறம் முழிக்காமல் என்ன செய்ய சொல்கிற அப்படிங்கிறேன். அதனால தான் கல்யாணம் முடித்த ஆம்பளைகளுக்கு இங்கிலீஷில் பேமுலி மேன் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன் பேமுலி மேன்னா பேமொழி முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் பேமுலி மேன். ஆம்பளையெல்லாம் கைதட்டுறாங்க பாரு, எல்லாம் பேமொழி தான் போல இருக்குங்க. ஆனால் நம்ம பெண்களுக்கு அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்குக்கா அந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வைக்கிறேன்னா, எல்லாம் வைக்கிற ஆளுங்க அதனால தான் நானே வைக்கிறேன். இது என்ன ஊர் போயிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டா வைக்க முடியும், கல்யாணம் முடித்தா வச்சுக்கிற வேண்டியதானப்பா அப்படின்னு. கிராமத்தில் ஒரு அக்காவை கட்டி கொடுத்துருந்தா, அந்த அக்காட்ட கேட்டேன், எதுக்குக்கா பொட்டை எட்டனா அளவுக்கு தண்டி வச்சுருக்க கோட்டில்ன்னு. அதையும் வைக்கலைன்னா ஒரு 5 பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே அலைகிறேன். இந்த பாடாதி பயல்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசு பெருசாக நான் வச்சுக்கிட்டு தெரியிறேன்னுச்சு. அது வகுத்தறிச்சலை பாருங்க. ஆனால் பெண்கள் ஏன் இந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வைக்கிறாங்கன்னா, வலது பக்க வகுடு பிறந்த வீடு, இடது பக்க வகுடு புகுந்த வீடு, இந்த 2 வீட்டுக்கும் மங்களத்தை தருபவள் தமிழ் பெண் என்பதற்காகத்தான் நமது தமிழ் பெண்கள் அந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வைக்கிறாங்க. அதில் கோயிலெலாம் கொஞ்சம் குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சுக்கிடுவாங்க, இங்கே கொஞ்சம் வச்சு அந்த செவுத்து பக்கம் திரும்பி தாலி கொடியை வெளியே எடுத்து அதில் ஒட்ட வைப்பாங்க. நான் ஒரு அக்காட்ட கேட்டேன், எதுக்குக்கா அதில் அப்படி குங்குமம் வைக்கிறேன்? அதில் அவங்க இருக்காங்கல்ல, யார் அவங்க வீட்டுக்காரர் இருக்காரான் அந்த மஞ்ச கயிற்றுல, அவன் தண்டி இருக்கான், புளிமூட்டை ராமசாமி மாதிரி. ஒரு ஆட்டோவில் உக்காந்தா ஆட்டோ முழுதும் இருக்கான். அவன் அந்த மஞ்ச கயிற்றுல இருக்கான்னு நம்பி பொட்டு வச்சு கண்ணில் ஒத்திக்குது பாருங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எது பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவர்கள் பத்திரமாக வைத்திருப்பார்கள் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. தாலி மட்டும் ஆம்பளைகளுக்கு கட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் மாறி இருந்தா ஒருத்தங்கழுத்தில் 1 கிராம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1/2 கிராம் இருந்தால் கூட மாப்பிள்ளை கட்டிங்க்கு சரியாக இருக்கும்ல? இல்லை மாப்பிள்ள ஆஃபே வாங்கலாம்டா, தங்கம் விலை எவ்வளவுன்னு நினைக்கிற நீயே அப்படின்ட்டு 2 ஃபுல்லு வாங்கலாம்டா 1/2 கிராமுக்குன்ட்டு வாங்கி இழுத்துட்டு அந்த மஞ்ச கயிறை போதையில் அத்தறிஞ்சிட்டு போயிடுவேன். இதை கழுத்தில் வேற தொங்க வச்சுக்கிட்டு இப்போ கட்டினதே பெருசு, இதில் இந்த கழுத்தில் கயிறு வேறையாமையா. அதே மாதிரி வயிற்றில் மாசமாகி பிள்ளையை பெறக்கூடிய அந்த பொறுப்பும் பெண்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஆம்பளைகள்கிட்ட மட்டும் அந்த பொறுப்பு கொடுத்துருந்தா அவன் கேரக்டருக்கு ஒரு 3 மாதமாக அது சமந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்கே வாரு ஒரு அம்மா சிரிக்கிற சிரிப்பு, என் காதெல்லாம் அப்படியே இங்கே வருது. ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு நவலூர் கூட்டப்பட்டில் இருக்க பெண்கள்லாம் சிரிச்சு. ஆம்பளைய பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே டாக்டரை கூப்பிட்டு இதை அறுத்து விடியா, நம்மளால் இதெல்லாம் தூக்கிட்டு தெரிய முடியாது, எனக்கு புள்ளையே வேணாம், நம்மளால் இதை தூக்கிட்டு தெரிய முடியாது, பிறண்டு படுக்க முடியல, திங்க விட மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பான்றுவேன். ஆனால் என் சகோதரிகள் தான் தாலி கொடியாக இருந்தாலும் பத்திரமா வச்சுருக்காங்க. அவங்க கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை பெறும் பொறுப்பை கூட பொறுமையாக சுமந்து பெறுவதால் தான், என் தாய் என்னை பொறுமையாக பெற்றெடுத்ததால் தான் திண்டுக்கல் லியோன் இந்த நவலூர் கூட்டப்பட்டில் இத்தனை ஆயிரம் மக்கள் முன்னால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் கைதட்டுறீங்கன்னா என் தாய் அதை பொறுமையாக
சுமந்து என்னை பெற்ற காரணத்தினால தான். அதனால தான் எதை கொடுத்தாலும் பெண்கள் பொறுப்பாக பத்திரமாக வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி தான் ரேஷன் கார்டில் ஆம்பளைய பேர் மேலே இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை என்ற 1000 ரூபாயை பெண்களிடம் தலைவர் கொடுத்ததற்கு காரணம், அவர்களிடம் கொடுத்தால்தான் அதை குடும்பத்திற்காக பயன்படுத்துவார்கள், பத்திரமாக அதை வைத்திருப்பார்கள். ஆம்பளைகிட்ட கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கேன்? தாலிக்கொடி மாதிரி தான். 1000 ரூபாய் பாட்டில் இது பேங்க்கில் ஏறினோடனே ஏடிஎம்மில் எடுத்துருவேன். நான் மாப்பிள்ள 1000 ரூபாயா சனிக்கிழமை அன்னைக்கு, அதுக்கு என்னடா செய்ய சொல்கிறேன்? 1000 ரூபா இருக்குல்லடா, 500 ரூபாய்க்கு அரிசி பருப்பு வாங்கிக்க, 500 ரூபாய்க்கு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம்ட்டு ஆஃபை வாங்குவாங்க. இங்கிலீஷில் பேசுவேன், ஹிந்தியில் பேசுவேன், மேட்ரு முடிஞ்சிடும். 2 பேரும் சாக்கடையில் கிடப்பேன். 1000 ரூபாய் முடிஞ்சிடும். குடும்பம் கஞ்சி இல்லாமல் பட்னி தான். அதனால தான் மருதகாசிங்கிற கவிஞர் ஒரு பாட்டில் எழுதினார், மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு, பசும் தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு, பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்ல கண்ணு, உங்க அம்மா கையில் கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. அம்மா கையில் ஏன் கொடுத்தா அது 600 ஆகும், ஐயா கையில் கொடுத்தா 6 ஆஃப் ஆகும், ஆஃப் குவார்டர் ஆகும், குவார்டர் கட்டிங் ஆகும், எல்லாம் சேர்ந்து சாக்கடை. பெண்களின் மீது நம்பிக்கை வைத்த ஒரே தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். ஒரு காலத்தில் தான் பிள்ளைங்க நிறைய இருக்கும் வீட்டில், 10 பிள்ளைங்க. எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் 16 பிள்ளைங்க. எப்படித்தான் மனுஷன்? எங்கள் தாத்தாட்ட கேட்டேன், எப்படி தாத்தா? எல்லாம் கடவுள் கொடுத்தது தான். நான் நினச்சேன் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை சர்ச்சில் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். பெரியவனான பிறகு யோசிக்கிறேன், இந்த கிழமை விசக்கிழவனாக இருந்திருக்காரு, இந்த பாட்டியை ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க விட்டுல. ஏன் இதுக்கெல்லாம் இப்படி சிரிக்கிறீங்க? அன்னைக்கு அப்படி வாழ்ந்திருக்காங்க நம்ம மக்கள்லாம். காரணம் என்னென்னா, அன்னைக்கு வேற வேலை இல்லை, என்டர்டெயின்மெண்ட் இல்லை, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, டிவி சீரியல் கிடையாது, சினிமா கிடையாது. கல்யாணம் முடித்தா அந்த கிழவியை எவ்வளோ நேரம் தான் சும்மா உட்கார வச்சுக்கிட்டு இருப்பார். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார், எங்கள் பெரியப்பா பிறந்துட்டார். இங்கே தான் உட்காந்துருக்கியான்னு கேட்டார், எங்கள் அத்தை பிறந்துச்சு. கரண்ட்டு கட்டாச்சு, எங்கள் அப்பா பிறந்தார். எல்லார் வீட்லேயும் அப்படித்தான் நடந்திருக்கும் போல இருக்கு. 16 பிள்ளைய. எங்கள் பாட்டியை கேட்டேன், எப்படி இது பாட்டின்னு கேட்டேன், எல்லாம் நான் பெற்றதுரா, அது என்ன கடையில் வாங்க முடிய, இதே ஒருத்தன். ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டிட்டேன்னா, அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பரமாக்கு போயிட்டாரு, அப்புறம் நானாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு. கிழமை பரமாக்கு போகலன்னா 22, 23ன்னு போயிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை ஒரு பையன், அல்லது ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரே பொம்பளை பிள்ளை எத்தனை வீட்டில் இருக்குது தெரியுமா? அந்த ஒரு பிள்ளைய பொம்பளை பிள்ளைய பெற்ற அப்பன் அந்த பிள்ளைய கட்டி கொடுத்து ஒரு இடத்துல அந்த பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஒரு செய்தி வருது, அப்பாவுக்கு சுகம்ல, அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்போ வீட்டுக்கார்ட்ட வந்து கேட்குது, ஏங்க எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்காராமுங்க, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு போடு. கொப்பை என்ன பெரிய லாடு லபக்கு தாசா, போனோன்னா போய் பார்க்கணுமாக்க? போகக்கூடாது. எங்கள் அப்பா நான் ஒரே பிள்ளையா, ஆம்பளை பிள்ளை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்வார்? போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, போடு. இது எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதே ஒரே பொம்பளை பிள்ளை வீட்டுக்கார்ட்ட என்ன வந்து சொல்லி தெரியுமா? மாமா எங்கள் அப்பாவுக்கு சவிக்கம் இல்லையா, நான் போய் பார்த்துட்டு வரேன், சோறாக்கி பிள்ளைய வந்தோடனே ரசம் ஊற்றி சாப்பாடு ஊட்டி விடு. ஏய் என்னாடி, என்ன நொன்னாடி, கொப்பா வீட்டுக்கு எப்படி போவ?
எங்கள் அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்டுருக்காரு, அதில் போய்க்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டிலு சாத்துக்குடி இதெல்லாம் வாங்கணும்ல. மாதம் 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு நான் அதை வாங்கி கொடுத்துக்கிறேன். ஓ வேலையே பாரியா. ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்து கம்பீரமாக நிப்பாட்டிய தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு அந்த விடியல் பயணத்தில் பெண்கள் போகிறப்ப என்ன ஜாலியாக போகிறாங்கன்றீங்க. புருஷன் முண்டாட்டி 2 பேரும் கல்யாணத்துக்கு போகிறாங்க. வீட்டுக்கார்ட்ட டிக்கெட் வாங்கிட்டு காசு கேட்டார் கண்டக்டரு. அந்த அம்மாட்ட டிக்கெட் கொடுத்துட்டு அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா வீட்டுக்கார பார்த்தியா காசை குடிய அப்படின்ற அந்த காசை கொடுத்துட்டு, ஏண்டி ஏற்கனவே என்னை மதிக்க மாட்டாங்கிறா, இதில் பஸ்ஸில் வேற ஃப்ரீயா. ஆம்பளை எல்லாம் பஸ்ஸில் கொஞ்சம் அநியாயமாக பண்ணுறாங்க. 2 பேர் தண்ணியை போட்டு அந்த கண்டக்டரை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டேன். கண்டக்டரை கூப்பிட்றேன். கண்டக்டரு, அண்ணே எங்கண்ணே போனேன்? கண்டுபிடி பார்ப்பேன் நான் எங்கே போகணும்னு அப்படிங்கிறான். டேய் நீ எங்கே போகணும்னா எப்படா கண்டுபிடியா சம்பளம் வாங்குறா அப்படிங்க. டேய் கவர்மெண்ட்டில் சம்பளம் நீ எங்கே போகிறன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்குறேன். கண்டுபிடியா சொல்லியா. நான் ஆலாம்டி புதூர் போனேன். அப்படியா? டிக்கெட்டு ஃபுல் போதையில் இருக்கேன். டிக்கெட்டு பின்னாடி கண்ணாடி போட்டு எங்கள் மாமே உட்காந்துருக்காரு, அவர் எடுப்பாருங்கிறான். இவங்க மாமே இதை விட ராஜ போதையில் இருக்கான். கண்டக்டரு, ஐயா உங்கள் மச்சானுக்கு டிக்கெட் எடுக்கிறது. மச்சான் என்ன சொன்னார்? பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கவனை தானே கேட்க சொன்னார். நான் முன்னாடியிலடா கண்ணாடி போட்டிருக்கேன். என்ன கண்டக்டரு, நான் அந்த வேலையை விட்டு வாழைப்பழம் விற்று பொழைச்சிக்கிறேன்டா. எங்கிருந்துடா எனக்குன்னே வந்து சேர்றீங்கன்னு. இந்த மாதிரி ஆம்பளைய பஸ்ஸில் ரவுடித்தனம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பெண் அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறதெல்லாம் எதுக்காகன்ட்டு ஒரு அம்மா எங்கள் தலைவர்கிட்ட சொல்லுது. ஐயா நான் டவுனில் போய் பொருளெல்லாம் வாங்கி பூ வாங்கி நான் கிராமத்தில் விற்பேயா, பஸ்ஸுக்கே எனக்கு மாதம் 5000 ரூபா செலவாச்சியா. இப்போ நீங்கள் விட்டுருக்க அந்த விடியல் பயணம் பஸ்ஸில் நான் காசு செலவில்லாமல் போயிட்டு அந்த பூவை விற்கிறேன். எனக்கு இதுவரைக்கும் கிடைச்ச லாபத்தை விட 10,000 ரூபா எனக்கு லாபம் கிடைக்குதியா. இந்த விடியல் பயணம் என் வியாபாரத்துக்கு எவ்வளோ உதவி செய்தியான்னுச்சு. இன்னொரு அம்மா, ஐயா நான் சக்கரை வியாதிக்காரி, எங்கள் கிராமத்தில் ஆஸ்பத்திரி இல்லை, டவுனில் போய் தான் நான் மாத்திரை வாங்கி டாக்டரை பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் என் மகன்கிட்ட காசுன்னு கெஞ்சி பிச்சைக்காரி மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஐயா. ஆனால் இன்னைக்கு என் மேலே 1000 ரூபா நீங்கள் உரிமை தொகையும் கொடுத்து பஸ்ஸில் இலவச விடியல் பயணத்தையும் கொடுத்ததுனால இன்னைக்கு நான் 10 வருஷம் சுகர் வியாதியோட உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் ஐயா விடியல் பயணமோ உரிமை தொகையும் கொடுத்ததான்ட்டு ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது. இப்படி விடியல் பயணமும் உரிமை தொகையும் கொடுத்த ஒரு அற்புதமான தலைவர். இன்னொரு அம்மா பஸ்ஸில் 2 பெண்கள் பேசிக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா சொல்லுது, ஏக்கா என் பிள்ளை +2ல் நல்ல மார்க் வாங்கியிருக்குதுக்கா, இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்கிறா, அவளை எப்படி படிக்க வைக்கிறேன்னு தெரில, நான் தான் எப்படி படிக்காமல் கூறுகட்ட பொம்பளையாக போயிட்டேன் அப்படின்ட்டு எங்கிட்டோ கடனை வாங்கி 40,000 ரூபா பிரட்டிடுச்சு. இன்னும் 10,000 ரூபா வேணும். நேராக கோயிலுக்கு போகுது. சாமி சிலையை பார்க்குது. சாமி ஐயா என் மகளை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணுமியா, 40,000 ரூபா பிரட்டிட்டேன், இன்னும் ஒரு 10,000 ரூபா கைமாற்று இருந்து கொடுத்தீங்கன்னா. யார்கிட்ட கேட்குது? சாமிக்கிட்ட. என் பிள்ளைக்கு 50,000 ரூபா கட்டி நான் காலேஜில் சேர்த்துருவேன். சாமி என்னைக்கு வாயை திறந்து பேசிச்சு, அது இந்தபடியே நிற்கிது. ஆனால் அந்த அம்மாவுக்கு சாமி என்ன சொல்கிற மாதிரி காதில் விழுகுதுன்னா, என் வகுத்தரிச்ச உனக்கு தெரியாதுப்பா, என் முன்னாடி தான் உண்டியல் வச்சுருக்காங்க, என் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறானுங்க, என் கையில் ஒரு பைசா இது வரைக்கும் ஒரு ரூபாயை கொடுத்ததில்லை, என் முன்னாடி தான் உண்டியலை ஓப்பன் பண்ணுறானுங்க, என் முன்னாடி தான் என்றானுங்க, என் கையில் ஒருத்தன் கூட இது வரைக்கும் 5 ரூபா கொடுத்துட்டு போனதில்லை, எடுத்துகிட்டு போயிடுறாங்க, எனக்கிட்ட போய் 10,000 ரூபா கேட்குறிய, நான் எங்கே போவேன்னொன்னே அந்த அம்மா சொல்லுது, உன் பொழப்பும் இப்படித்தான் பிச்சைக்கார பொழப்பா இருக்கா,
அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வருது. வெளியில் எழுதி போட்டிருக்காங்க, உன் மக அரசு பள்ளியிலையோ தனியார் பள்ளியிலோ படித்து +2ல் பாஸ் ஆனா மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற திட்டத்தில் உதவித்தொகை கொடுப்பான், அதனால் நீ வந்து கல்லூரியில் சேரு அப்படின்னு சொன்னோன்னா, சாமி என் ஜாமி செய்யாத உதவிய எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் என் பிள்ளைய படிக்க வச்சாருன்னு சொல்லி அந்த படிக்க வச்ச அம்மா அந்த இன்ஜினியர் படிச்சுட்டு அந்த இன்ஜினியராக வேலைக்கு சேர்ந்து அந்த வாங்கின முதல் சம்பளத்தை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அந்த பொண்ணு பேர் ரம்யா, மாதம் சம்பளம் வாங்கியிருக்கேன், எங்கள் ஸ்டாலின் ஐயானால் படித்து நான் முதல்வன் திட்டத்தினால் வேலை வாங்கி இந்த சம்பளத்தை எங்கள் அப்பாவை மேடையில் வர சொல்லி அவர் கையில் நான் கொடுக்கணுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை கையில் ஒரு அப்பா சம்பளம் வாங்குறது மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்தில் வேற எந்த அப்பாவுக்கும் கிடைக்கணும், எங்கள் அப்பாவை மேடைக்கு வர சொல்லுங்கன்னொன்னே அந்த அப்பா மேடையில் வந்து சம்பளத்தை இப்படி கையை நீட்டினார். அந்த பொண்ணு இப்படி கொடுக்க மாட்டேன்ருச்சு. எங்கள் அப்பா கை எப்பயும் கீழே இருக்கக்கூடாது, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும், நான் சம்பள கவரை வச்சுக்கிறேன், நீங்கள் அதிலிருந்து மேலேருந்து இப்படி எடுத்துக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லி தன் தந்தைக்கு பெருமை சேர்த்த அந்த ரம்யா என்ற பெண்ணுக்கு புதுமை பெண் திட்டத்தை தந்த ஒரே முதலமைச்சர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இப்படிப்பட்ட திட்டம் புதுமை பெண் என்ற திட்டம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து தமிழ் மொழி எப்படிப்பட்ட சிறப்பான தமிழ் மொழி. இன்னைக்கு காலையில் பாருங்கள், எல்லாரும் செய்தியில் பார்த்துருப்பீங்க, கலைவாணர் அரங்கத்துக்கு முன்னாடி NS கிருஷ்ணனுடைய சிலையை இன்னைக்கு தலைவர் திறந்து வச்சிருக்கார். NS கிருஷ்ணன் எப்படியப்பட்ட ஆள், அடாடா ஒரு பாட்டு ஒன்று பாடுவார், மனுஷன் ஏச்சு பொழைச்சது அந்த காலம், அது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடைமை வந்தது இந்த காலம், காசிக்கு போனா கரு உண்டாகும் என்பது அந்த காலம், இப்போ ஊசிய போட்டா உண்டாகும் என்பது இந்த காலம், மனுஷனை மழை பெறும் என்று மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம், மழை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். அதில் NS கிருஷ்ணன் T.A. மதுரமா ஒரு கிணத்து மேட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ T.A. மதுரம் கேட்பாங்க, ஏங்க தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்னங்க வித்தியாசம், என்னாடி தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு NS கிருஷ்ணன் சொல்லுவார், தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா, நான் இந்த கிணறு இருக்குல்ல, அதில் உன்னைய நான் பிடிச்சி தள்ளி விட்டேன்னா அதுக்கு பேர் தோஷம், நீயா விழுந்துட்டீன்னா சந்தோஷம் அப்படின்பாரு. யோ மனுஷன் ஐயா நீ. அப்படி ஒரு வார்த்தையில் சிரிக்க வைத்த அந்த கலைவாணர். அதே மாதிரி கலைவாணர் NS கிருஷ்ணன் வீட்டுக்கு ஒரு மாசமாக இருக்கிற அம்மா வருது, ஐயா 9 மாதம் ஐயா, நிற மாதம் கர்ப்பிணியா, புள்ள பிறக்க போகுதியா, கையில் பிரசவத்துக்கு காசு இல்லை, ஏதாவது உதவி செய்யா அப்படின்னா NS கிருஷ்ணன் அப்படியே பார்த்துட்டு, பிரசவமா உள்ளேருந்து ஒரு 100 ரூபாய் எடு. 100 ரூபாய் எதுக்கியா, 15 ரூபா 20 ரூபா கொடுத்தா போதும் அந்த காலத்தில், எடுறி அப்படின்ட்டு T.A. மதுரத்திட்ட சொல்லி 100 ரூபாய் கையில் கொடுக்குறாரு. T.A. மதுரன் அதை கொடுத்துட்டு அந்த அம்மா வெளியில் போகுது. பொம்பளை கண்டுபிடிச்சிருச்சு T.A. மதனா. அந்த அம்மா வகுத்தில் தலானியை கட்டிக்கிட்டு மாசமானது மாதிரி வேஷம் போட்டு வந்து காசை ஏமாற்றிட்டு வாங்கிட்டு போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லுது, ஏயா ஏமாற்றி வாங்கிட்டு போகிற, அந்த பொம்பளைக்கு போய் 100 ரூபா கொடுத்துருக்கிய. NS கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, உனக்கு முன்னாடியே எனக்கும் தெரியும் அவள் ஏமாற்றி தான் வாங்கிட்டு போகிறான்னு, அப்புறம் ஏயா கொடுத்த, அவள் எவ்வளோ அருமையாக மாசமான பொம்பளை மாதிரி நடித்தா, மூச்சு வாங்கின மாதிரி, ஐயா அப்பா அப்பா. நம்ம சினிமாவில் நடிக்கிறேன்டி, நமக்கு காசு கொடுக்குறாங்க, நம்மளும் நடிச்சு தானடி காசு வாங்குறோம், அவளும் நல்லா நடித்தா தாண்டி காசு கொடுத்தேன்னு சொன்னாரியா கலைவாணர் NS கிருஷ்ணன். இதை யார்கிட்ட இருந்து படித்தார் தெரியுமா, கலைஞரும் அண்ணாவும் ஒரு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு, ஒருத்தர் கண்ணு தெரியாதவர்.
வயிறு வாடுதம்மா, பசியால் உயிர் போகுதம்மா. ஐயா கண்ணு தெரியாதவையா, ஐயா கண்ணு தெரியாதவையா அப்படின்னு பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு. உடனே கலைஞர் அண்ணா உட்காந்துருக்க இடத்துல பக்கத்தில் வந்து, ஐயா கருப்பு துண்டு போட்டவரே, கண்ணு தெரியாதவையா, ஏதாவது காசு கொடுங்க ஐயா. ஐயா கூலிங் கிளாஸ் போட்டவரே, கண்ணு தெரியாதவையா, ஏதாவது காசு கொடுங்க ஐயா. அண்ணா 2 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. கலைஞர், அண்ணா அவன் ஏமாத்தினான், அவனுக்கு போய் 2 ரூபா கொடுத்துருக்கீங்க. கலைஞர் சொல்கிறாரு, நான் உனக்கு அண்ணன், அவன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஜம்ப் பண்ணி வர்றப்பே கண்டுபிடிச்சிட்டேன் அவனுக்கு நல்லா கண்ணு தெரியும்னு. அப்புறம் ஏன் நான் 2 ரூபா கொடுத்தீங்கன்னு. அவனுடைய பாட்டு நடிப்பும் அழகாக இருந்துச்சுரா, அந்த கலையை பாராட்டி அண்ணாதுரை என்ற இந்த அண்ணா அவனுக்கு 2 ரூபா கொடுத்தன்றான்னு சொல்லி, அப்படிப்பட்ட அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி, நம்ம என்னமோ அந்த மொழிக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம உணரல. தமிழ் மொழியினுடைய சிறப்பு நம்ம தாய்மார்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அம்மாங்கிற சொல்ல எடுத்துக்கிறங்க, ஆங்கிறது உயிரெழுத்து, இம்ங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. ஆ என்ற உயிரை மெய்யோடு கலந்து உயிர்மெய்யோடு இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பியவள் அம்மா அப்படின்னு அந்த அம்மாங்கிற சொல்லுல கூட எவ்வளவு அழகான வார்த்தை எழுத்துக்களை போட்டு தமிழ் மொழி. அப்பாங்கிற எழுத்து பாருங்க, ஆ இப்பா. ஆங்கிறது உயிரெழுத்து, இப்பு மெய்யெழுத்து, பாங்கிறது உயிர்மெய் எழுத்து. என்னை உயிரோடு மெய்யோடு கலந்து உயிர்மெய்யோடு இந்த உலகத்திற்கு தந்தவர் அப்பா. நம்ம அம்மா அப்பாங்கிற வார்த்தையை எப்போ உச்சரிப்பான்? வாழ்க்கையில் வேதனை வரும்போது அம்மாம்பான். ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருந்தான்னா அம்மா 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 அப்படிமா. எவனாவது அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி இது வரைக்கும் கூப்பிட்டுருக்கானா? அம்மான்னு தான் எவனாவது அழுவேன். ஆரோக்கியமாரியே ஆரோக்கியமாரியே அப்படின்னு அழுதுருக்கானா யாராவது? லட்சுமி லட்சுமி அப்படின்னு அழுதுருக்கானா? லட்சுமின்னு அழுதானா அந்த நரசம்மா வந்து, ஏண்டா தும்முறா, அறுத்து போட்டு கிடந்தாலும் என்ன லட்சுமி? அந்த அம்மா வேறு லட்சுமி. என்னைய ஏண்டா கூப்பிட்டேன்னு சண்டைக்கு வருது. ஆனால் அம்மான்னு கூப்பிட்டா அது பொதுவான வார்த்தை. அப்பாங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவான்? வேதனையெல்லாம் தீர்ந்த பிறகுதான். வலி குறைஞ்சிருக்கும் போது அப்பா அப்படிமா. வேதனை வரும்போது உச்சரிக்கும் வார்த்தை அம்மா, வேதனை தீரும்போது உச்சரிக்கும் வார்த்தை அப்பா. இந்த தமிழக மக்களின் வேதனையை தீர்த்த ஒரு முதலமைச்சர் என்பதால் தான் முதல்வரை இன்று நமது குடும்பத்தினர் அனைவரும் அப்பா அப்பா என்று அழைப்பதற்கு காரணம், ஒவ்வொருவருடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்பையும் தேடி தேடி அவர் வந்து நமக்கு செய்து கொடுத்து கொண்டிருப்பதால் தான். அன்பு சோலைன்னு ஒரு திட்டம், வயசான முதியவர்களுக்கு முதியோர் இல்லம் அப்படின்னு நிறைய பேர் நடத்துவாங்க. ஆனால் அரசு சார்பாகவே அன்பு சோலைன்னு ஒரு திட்டத்தை நம்ம தலைவர் தொடங்கியிருக்கார். இன்னைக்கெல்லாம் வீட்டில் 2 ஆம்பளை பிள்ளை பெத்தா அவர் என்னவோ பெரிய சந்தோஷம். ஆம்பளை பிள்ளை பெத்தாலே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. என்ன பிள்ளை? பையன் பையன் பையனை பெற்றிருக்கண்டா அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு எல்லாத்துக்கும் லட்டு வாங்கி கொடுப்பான், பிரியாணி வாங்கி கொடுப்பேன். பொம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளை, ஏன் பொம்பளை பிள்ளை? டாக்டரை போய் திட்டுறான், ஓ ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, ஒன்னையால தான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்கிறான் டாக்டரை. டாக்டர், ஏன்டா நீ பெற்று புட்டி என்னையால தான் பிறந்துச்சு, உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்கடா, வெளியே போய் சொல்லாதரான். அப்பையும் சொல்கிறேன், இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொன்னாங்க, தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேங்கிறேன். பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரியா காரணம்? உன் உடம்புல இருக்க சயின்ஸரா கிறுக்கா? ஆனால் ஒரு காலத்தில் ஆம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷப்பட்டான், பொம்பளை பிள்ளை பிறந்தா வேதனைப்பட்டான். இன்று பெண் குழந்தை பிறந்தால் என் வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்குன்னு சொல்கிறான்னா அதற்கு காரணம் பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. பத்திரப்பதிவில் பெண்கள் பேரில் பத்திரம் பதிஞ்சா 1% தள்ளுபடி கொடுத்து மனைவி பேரில் எல்லாரும் பத்திரம் பதிங்கடா. அரசாங்கத்தின் மூலம் கொடுக்கப்படும் வீடுகள் ஆண்களின் பெயரால் பதியப்படாது, அது பெண்களின் பெயரால் தான் பதியப்படும் என்று அரசாணை பிறப்பித்து பொருளாதார சுதந்திரத்தை பெண்களுக்கு வழங்கிய தலைவர்
நம் திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனால் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி பாம்பாட்டி. நான் 4.5 வருஷம் அம்மா மினி கிளினிக் நடத்தினா அதை திமுக நிப்பாட்டிட்டாங்க. அந்த அம்மா மினி கிளினிக்ங்கிறது மத்திய அரசினுடைய திட்டம். மத்திய அரசு கொண்டு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு டாக்டர் ஒரு உதவியாளர் சின்ன கிளினிக் வச்சு நடத்தணும்னு அதை ஒரு 2000 கிளினிக் ஆரம்பித்தாங்க. 6 மாதத்தில் ஊற்றி மூடியாச்சு. அந்த கிளினிக் எப்படி நடந்துச்சுன்னு இது வரைக்கும் அவருக்கும் சொல்ல தெரியாது. இன்னொன்று இப்போ சொல்கிறாரியா, உலக புருடா அண்ட புழுகு ஆகாச புழுகு யார்? எடப்பாடி பழனிசாமி. என் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து நான் நிரபராதி என்று விடுதலையாகிவிட்டேன். அட பாவி, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு கேள்வி. ஏன் அதுக்கு அப்படி பேர் வச்சாங்க தெரியுமா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு. அந்த பேருக்கு என்னென்ன காரணம்? யாருக்காவது காரணம் தெரியுமா? அண்ட புழு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னா, ஒருத்தன் இந்த உலகங்கிறது எப்படிரா இருக்குன்னா, இந்த என் வீட்டு பெட்டிக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு இருக்கான். என்னடா இந்த அண்டமே உன் வீட்டு பெட்டிக்குள்ளே இருக்கா எப்படிரா அப்படின்னு திறந்து பார்த்தா ஒரு பேப்பரில் அண்டம்னு எழுதி வச்சுருந்துருக்கான் இந்த பெட்டிக்குள்ள. அதைத்தான் சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பான்னாம்பார். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நிரபராதின்னு விடுதலை ஆயிட்டேன்னு பொய் சொல்கிறாரியா. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை இந்த நவலூர் குட்டப்பட்டில் கேட்குறேன், உங்களை விடுதலை செய்து உத்தரவிட்ட அந்த நீதிபதி யார்? எந்த கோர்ட்டில்? என்னைக்கு? சொல்லுங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இனிமே மேடையில் பேசுகிறத நிறுத்திடுறேன். ஒரு மனுஷன் பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமா ஐயா? இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த பொய் சொல்லுவார். அவர் இந்த முதலமைச்சர் பதவிக்கு எப்படி வந்தார்னு டிவியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ணே வைரமணி அண்ணே உட்காந்துருக்க மாதிரி யார்? சசிகலாமா. அந்த இடத்துல சொல்கிறேன், சும்மா அவர் அப்படி நினச்சிடாதீங்க, அவர் தங்கமானவர். வைரமணி அண்ணன் உட்காந்துருக்க இடத்துல சசிகலா, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன், நம்ம எம்எல்ஏ உட்காந்துருக்க இடத்துல ஓ பன்னீர்செல்வம். திடீர்னு திண்டுக்கல் சீனிவாசன் வேட்டியை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி முணுன்னு இருக்கு. யாரா அப்படின்னு பார்த்தா அண்ணன் போயிட்டு இருக்காரு. சேருக்கும் வேட்டிக்கும் நடுவில் ஜிங்கிரி சிக்கா அதுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க பாரு, அப்படின்ட்டு அப்படியே ஊர்ந்து போவார். அதுக்கு அடுத்து ஓபிஎஸை தாண்டி சசிகலா அம்மா காலை போய் பிடிச்சி கவ்வி பிடிச்சி எந்திரிச்சோன்னா அந்த அம்மா எடப்பாடி பழனிசாமி என்ற சகோதரன் அருமையான தொண்டன் அப்படின்னு தோள்பட்டையில் கை வச்சிச்சு. இவர் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு 1 கிலோ அல்வா கிண்டி 1/2 மணி நேரத்தில் நான் கொடுக்க போகிறேன், உன்னைய நான் காலம் முழுதும் கண்ணீரோட வைக்க போறேன்ட்டு துரோகத்தினுடைய உச்சகட்டம் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி. இதை நான் சொல்ல, டிடிவி தினகரன் சொன்னார். துரோகத்துக்குன்னு ஆஸ்கார் விருது கொடுக்கணும்னா அதை பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும்னு. யாரு? டிடிவி தினகரன். இப்போ அது ரெண்டும் கூட்டணி. இபிஎஸ் டிடிவி தினகரன் என்ன சொன்னார் தெரியுமா? டிடிவி தினகரன் ஒரு 420 கேவலமான வார்த்தை. ஏமாத்துறவங்களையே ஏமாத்துறவனுக்கு பேர் தான் 420. இப்போ 420யும் துரோகத்தின் மொத்த உருவமும் கூட்டணி சேர்ந்து நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள். ஓபிஎஸ் என்ன ஆட்டுக்குட்டியோட பிள்ளையா? அவரு அம்மா முதலமைச்சராக இல்லாத நேரத்தில் நீ இரியான்னு சொன்ன உண்மையான அம்மாவின் பிள்ளை ஓபிஎஸ் தான். இவருக்கு 2 பேரும் அம்மாவின் பிள்ளைகள். அதைத்தான் நான் சொன்னேன், தண்ணீரும் மண்ணெண்ணையும் கூட்டணி சேர்ந்தா தண்ணிக்கும் பயன்படாது மண்ணெண்ணைக்கும் பயன்படாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார்னா, நான் காலில் விழுகிறதுக்காக கீழே போகல, அம்மா கையிலேருந்து ஒரு பேப்பர் கீழே விழுந்துச்சு, அதை எடுத்து கொடுக்கறதுக்காகத்தான் நான் போனேன்ட்டு அடுத்து பீலா விட்டாலும் விடுவார். இந்த பொய் சொன்னவர் அடுத்த பொய் சொல்லாமலா இருப்பார்?
துரோகத்தினுடைய மொத்த உருவங்கள் எல்லாம் சேர்ந்து என்டிஏ கூட்டணின்னு ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அது தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி அல்ல, நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ், தேசத்தை அழிக்க வந்த கூட்டணி. அதனால தான் அதுக்கு பேர் என்டிஏ, நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். அதுவும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு, எல்லா இடத்திலையும் போய் திருக்குறள் சொல்லி சொல்லியே ஓட்டுறாரியா. பொழுதுண்டு பால்பார் பால்பார், மற்றவர் தொழுதுண்டு பென்சல் பார். ஆனால் விவசாயிகளுக்கு ஆப்பு வைப்பார் நல்லா. இன்னைக்கு தஞ்சாவூர்ல நெல் கொள்முதல் செய்யாமல் போனதற்கு அந்த ஈரப்பதத்திற்குரிய சதவீதத்தை சரியாக மத்திய அரசு கொடுக்காததான் காரணம். ஆனால் மேடையில் பொழுதுண்டு பால்பார் பால்பார், மற்றவர் தொழுதுண்டு பென்சல் பார். அயோத்தியில் போய் ஜெய் ஸ்ரீராம் பாரு, ஒரிசால போய் ஜெய் ஜெகநாத் பாரு. ராமர் பார்க்குறாரு, இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே ஜெகநாதனா மாறிட்டானே அப்படின்னு. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த மருதமலா முருகனுக்கு அரகரா அப்படின்பாரு. முருகன் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் முருகனுக்கு நாங்கள் போட்டுக்கிறோம் அரகரா, நீ ஏன்? ஒவ்வொரு வீட்லையும் போய் இந்த குடுகுடுப்பக்காரன் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி பேசுவான் பார். அவர்தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. உங்களுடைய பாட்சா வட இந்திய மாநிலங்களில் செல்லலாம், ஆனால் பெரியாரின் மண்ணான இந்த தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி மோடியினுடைய நடிப்பும் பாட்சாவும் பலிக்காது. 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அதற்காக நாம் அனைவரும் உழைப்போம். அதற்கு கட்டியம் கூறும் கூட்டம்தான் இந்த அருமையான மத்திய மாவட்டத்தில் நவலூர் குட்டப்பட்டில் தொடங்கி இருக்கிறது நமது பிரச்சார பயணம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.